நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தை நாளே மாளுவார்கள். ஸோ இந்த நீதிமொழிகள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கனாலே நாவுக்கு நல்ல மனுஷனுடைய நாவுக்கும் கெட்ட மனுஷனுடைய நாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை, அதாவது நீதிமானுடைய நாவுக்கும் துன்மார்க்கனுடைய நாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. ஸோ நல்ல மனுஷனுடைய நாவு என்ன பேசும்? நல்லதை பேசும், கர்த்தருடைய நன்மைகளை பேசும், கர்த்தர் அவருடைய கிருபைகளையும் அவருடைய கிருபை வரங்களையும் நல்லவைகளையும் பேசிக்கொண்டே இருக்கும். அது இல்லாம துன்மார்க்கனுடைய நாவு அதை விட்டுட்டு ஃபெயிலியர்ஸ் பேசும், தோல்விகளையும் தோல்விகரமான எண்ணங்களையும் தோல்விகளை பிரதிபலிக்கும், கம்ப்ளைனிங், ரொம்ப தன்னை இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பேசிட்டான், இவன் என்னை பற்றி குறித்து யார் எப்படி பேசினாலும் கர்த்தர் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறார், இதுதான் மெயின். நோ மேன் கேன் டிஸ்பியூட் தட். மனுஷன் பேசுறது மனுஷன் செய்யறது இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. கர்த்தர் என்ன சொல்றாரு? வாட் யுவர் காட் அண்ட் மை காட் இஸ் ஹேவிங் த ஒப்பீனியன் அபவுட் யூ அண்ட் மீ. இது ரொம்ப முக்கியம். அதான் போட்டிருக்கு, ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. சோ நாவை அடக்க வேண்டும். முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது, நான் பிரதியுத்தரம் சொல்ல வரும். தட் இஸ் ஒரு நம்ம திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அது திட்டும் போது நம்ம we try to argue with him. Never do that. That's a foolishness. அது துன்மார்க்கன் முட்டாள் பண்ற வேலை. அதை செய்ய வேண்டாம். அவன் திட்டிட்டு போறான், அதுக்கே பதில் சொல்றீங்க. அப்ப do you mean to say that you believe that whatever the other person says? அப்ப பிசாசு உங்களை பற்றி குறையா பேசுறது எல்லாத்தையும் நீங்க நம்ப வேண்டியதா இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை என் ரத்தத்தினாலே கழுவி உன்னை சுத்திகரித்து உன்னை எனக்கு என்று மீட்டுக் கொண்டேன்றாரு. நீ என்ன சொல்ற? இல்ல, நான் இப்படி அவன் என்ன பேசினான் அப்படின்றத ஒரு தவறான எண்ணத்தை பேசுகிறாய். பேசும்போது உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று கருதப்படுவாய். உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு? கர்த்தர் சொன்ன வார்த்தை வந்துச்சா, இல்லாட்டி நீ சொல்ற வார்த்தை வந்துச்சா? கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? நான் உன்னை என் ரத்தத்தினாலே கழுவி உன்னை சுத்தப்படுத்தினேன், நீ என் கண்களுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ என்ன சொல்ற? இல்ல, அவன் என்ன சொல்றான்? அவன் எதிரி எனக்கு விரோதமா செய்யறவன் என்ன கெட்டவன் சொல்றான், என்னை இது பண்றான், என்னை ஏமாத்துறான், என்னை இது பண்றான். இது மாதிரி பாருங்க, அடுக்கிக் கொண்டே போகலாம். So when we start speaking like that, அது சொல்லிக்கொண்டே இருக்க என்ன ஆகும்னா, we start believing that. ஒரு நாள் அதை நம்ப தோங்கிடுவோம், நம்மளே நம்ப சொல்லுவோம். அது எவனாவது ஒருத்தனை பிசாசு என்ன பண்ணுவான், ஏவி விட்டு அவன் கத்த வைப்பான். கத்த வச்ச உடனே நீங்க அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இதை விட்டுட்டு அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டு சொல்ல அதை நம்பி கடைசியில நீங்களே உங்களை கற்பனை செய்து பார்த்துக் கொள்வீங்க, நீங்களே அது மாதிரிதான் சொல்லிட்டு. இதுதான் உங்களுக்கு தோல்வியின் ஆரம்பம். இந்த மாதிரி தோல்வியின் ஆரம்பம் வந்தோடனே நீங்க தோத்து போயிடுவீங்க. கடைசியில பிசாசு வின் பண்ணிட்டு போயிடுவான். சோ அதான் இங்க போட்டிருக்கு, உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல். இது ரூட் காஸ் என்ன? உங்க இருதயத்திலிருந்து தூண்டப்படும் மூளையின் மூலம் செவிகளின் மூலமாக இறங்கி அந்த வார்த்தைகள் இறங்கி உங்கள் இருதயத்துக்குள்ள சென்று இருதயத்திலிருந்து தூண்டப்பட்டு உன் நாவு பேசும். இருதயத்தின் நிறைவினால் நாவு பேசும். இருதயத்துல அது அவன் சொல்லுகிற காரியங்களை நீ அட்ரஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற. ஏன் அதை ஸ்டோர் பண்ற? கர்த்தர் உன்னை குறித்து என்ன எண்ணுகிறார், கர்த்தர் உன்னை குறித்து என்னத்தை யோசிக்கிறார், அதை மட்டும் தியானம் பண்ணு. அதுக்குதான் வேதத்தை வாசிக்கிறாய். நீ வேதத்தை ஒரு நல்லா வாசிட்டு உலகத்துல வேலை செய்ய போகும்போது உலகத்துல அந்த இடத்துல அவன் என்னை குறித்து இப்படி பேசிட்டான், அவன் இப்படி பேசிட்டான், அவன் எனக்கு இது பண்ண மாட்டேன்றான். நான் அதான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், சொல்லும் போது கூட சொல்வேன்,
உன் செய்கையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது. நீ நல்ல அவருக்கு முன்பாக நடந்து போது அவர் உன் பாதையை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பார். உலகத்துல யார் என்ன செய்தாலும் சரி நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நீ வெற்றிகரமாக ஜீவிக்கணும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நட. யாரும் உன்னை மாற்றி அமைக்க முடியாது. ஸோ இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்க வெற்றிகரமா ஜீவிப்பீங்க. இல்லாட்ட தோல்விதான். இப்படிதான் ஒரு மனுஷன் தோக்குறான். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு, அவனை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் போயிட்டு அந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு கர்த்தாவே உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னா அவர் கேட்க மாட்டார். நீ என்ன பேசிட்டு வந்த? ஸோ நம்ம வாயின் பேசுற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நாம ரொம்ப ஜாக்கிரதையா உள்ளவர்களா இருக்கணும். நான் அந்த காலத்துல ஏதோ படிச்ச நான் இருக்கேன். நானே என்ன சபிக்கப்பட்ட நாவும் என்று ஒரு புஸ்தகத்தை படிச்சேன். கெட்ட நாவு. அந்த நாவு பாருங்க, எப்படி கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார்னா, அவர் தம்முடைய சாயலாகவே அவர் ரூபத்தின்படியும் உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் தன் ஒவ்வொரு காரியத்தையும் பூமியிலையும் வானத்திலையும் எல்லாத்தையும் உருவாக்கும் போது அவர் பேசி தான் உருவாக்குனார். ஆகவே நாமளும் உருவாக்குற சக்தியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே அந்த சக்தியை நமக்கு ஒரு தேவ ஸ்தானத்துக்கு நேரா ஈக்குவலா கொண்டு கொடுத்திருக்கிறாரு. அவ்வளவு நம்பி நம்ம கையில பொறுப்பா அந்த நாக்கை கொடுத்து இது எனக்காக பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்தா நம்ம என்ன பேசுறோம்? ஏன் தோல்வியை சந்திக்கிறோம்னா இதுல தோல்வியை சந்திக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அதனாலதான் பேசாதீங்க. நோபடி கேன். மனுஷன் ஏதாவது யாராவது ஒருத்தர் பேசிட்டு தான் இருப்பாங்க. இப்ப ரோட்ல குடிகாரன் ஒருத்தன் போறான், அவன் எல்லாரையும் திட்டிட்டு தான் போவான். அவங்ககிட்ட போய் நீங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? ஏன் குடிச்சிட்டு எங்களை எல்லாம் திட்டுறன்னு சொல்லிட்டு அவன் திட்டுறதுதான் அவன் வேலை. அவங்ககிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியுமா? நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் அவன் போய் அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணா அவன் நல்லா அடிச்சு போட்டு போயிடுவான். அவன் அடிச்சா நீங்க திருப்பி அடிக்க முடியுமா? அடிச்சா போலீஸ்காரன் உங்களை தான் பிடிப்பான். ஏன் அவன் தான் குடிச்சிட்டு வரான்னு தெரியுது, அவங்ககிட்ட போய் வம்பு அடக்குற. அவன் குடிச்சு தன் சுய நினைவு இல்லாம தான் பேசுகிறான். அதே மாதிரிதான் எடுத்துக்கோங்க. உங்களை குறித்து தீமையா யாராவது பேசும்போது சுய நினைவற்றி பேசுகிறான். கர்த்தர் என்ன பேசினார் உங்களை குறித்து? கர்த்தர் வேதத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? அதுதான் வைங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை செம்மையானவராக சிருஷ்டித்தேன். மனுஷனும் அநேக உபாய தந்திரங்களினாலே தங்களை தோல்வியை தெரிந்து கொண்டார்கள். அவன் கெட்டதை யோசனை பண்ணி கொண்டிருந்தான். சோ இந்த இடத்துல போட்டிருக்கு, ஒருவன் தன் நாவை அடக்கணும். அப்ப அடக்கணும்னு தெரிஞ்சுன்னா அது அடக்க முடியாதது அப்படின்றது ஒரு நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, உள்ளுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்குது. ஆனா உன் இருதயத்திலையும் உன் எண்ணத்திலையும் தூண்டப்படும் போது நீ பேசிடுற. அதனால உனக்கு தோல்வி வருது. Why you fail? Because of this. Why a person is successful? அவன் ஜெபிச்சுக்கிட்டே கர்த்தரை துதித்து கொண்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஜீவிக்கும். சோ அவன் ஜீவிப்பான். சோ இந்த இடத்துல போட்டிருக்கு, இருதயத்தை வஞ்சித்து தன்னை தானே வஞ்சிக்கிறான். தன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கிறான். ஏன்னா சண்டே கோயிலுக்கு போறேன், சண்டே கோயிலுக்கு சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் பிரசங்கத்தை கேட்கிறேன், கைத்தட்டி அல்லேலூயா பாடுறேன், எல்லாத்தையும் பாடுறேன். God doesn't ask for all these things. அவர் என்ன சொல்றாரு? அனுதினமும் என்னை பின்பற்று. இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். சிலுவை தான் திட்டம் போது வாங்குறது, சிலுவை தான். சோ தேவபக்தி, அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும், வேஸ்ட். யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவன் நான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இது மாதிரி ரிசீவ் பண்ணேன். அவன் என்னை குறித்து இப்படி பேசிட்டான், அவன் என்னை இப்படி பண்ணிட்டான்.
ஒரே பிரச்சனையா இருக்குது. நான் சொல்லுவேன், உன்னுடைய சக்சஸும் உன்னுடைய தோல்விக்கு காரணம் நீதான். நீ கர்த்தரை நம்பினா உன்னை செழிப்ப. கர்த்தரை நம்புறவன் செழிப்பான்னு போட்டிருக்கோம். நீ கர்த்தரை நம்பலன்னா நீ அவன் சொல்றத நம்புற. அப்ப உனக்கு தோல்விதான் வந்து சேரும். ஏன்னா உன் வாயில இருக்கிறது உன் ஜீவ ஊற்றுன்னு வேதம் சொல்லுது. நீ அந்த ஜீவ ஊற்ற இல்ல செய்யலன்னா, நீ அந்த ஜீவ ஊற்ற ஆகிய ஜீவ வார்த்தைகளை பேசாமல் தோல்விகரமான வார்த்தைகளை பேசினால் நீ துன்பப்படுத்தப்படுவாய். ஏமாந்து போவாதீங்க. சோ அடுத்தது 27வது வசனத்தை வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். ஓகே, உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளுவதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது. ஒரு பக்திமான் சொல்லிட்டு எப்படி கர்த்தர் முடிவு பண்றாருன்னா இப்படிதான் முடிவு பண்றாரு. அது நல்ல தேவஜனமே யோசனை பண்ணி பாருங்க. உங்களை நீங்களே குருவ குத்தி கழிக்காதீங்க. உங்க நாக்காலே கெடாதீங்க. இன்னும் நாக்கை பத்தி நிறைய படிக்கலாம். படிக்கும்போது இன்னும் புரியும். இதே யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களை அநேகர் போதகராக இருப்பார்கள். ஏன்னா பேசினபடி ஜீவிச்சு காமிக்கணும். நாம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், ஐயா ஒரே ஒண்ணு சொல்றேன், உன்னுடைய வாயிலிருந்து வரத நீ சொல்ல செய்திடு. நீ செய்யலனா நீ தேவபக்தி இல்லாதவன்.